கைஸ் வழக்கம்போல ரொம்ப போர் அடிக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஒரு பிஆர் மேட்ச் போயிருந்தோம். இதில் என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஒரு கன் எடுத்து அந்த கன்னை மட்டும் வச்சு தான் நம்ம வந்துட்டு லாஸ்ட் வரைக்கும் ஆடணும். செத்தாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் சரி பரவாயில்லவே ஆனாலும். இங்கே வந்தோடனே ஸ்டார்டிங்கில் வந்துட்டு என்கிட்ட வந்து மினி யூசி இருந்துச்சு. அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு அடிச்சிருப்பேன். ஏன்னா கையில் இருக்க எடுக்கிற கண்ணை மட்டும் தான். அதுக்கப்புறம் நான் வெக்டார் எடுத்துட்டேன். அப்புறமேட்டு வெக்டார் மட்டும் வச்சு தான் நான் அடிச்சிருப்பேன். இந்த இடத்துலாம் பாருங்கள், வெக்டார் மட்டும் தான் யூஸ் பண்ணிருப்பேன். தலைவர் வந்துட்டிங்கன்னா குளோவால் போட்டு இது சேஃபாக மெடிட் போடுறாரு. நான் வந்துட்டு நான் ஐரஸ் போட்டு அடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு முடிச்சுட்ருப்பேன் அவனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா. அப்புறமேட்டு இங்கே வந்துட்டு ஒருத்தன் வந்துட்டு வந்தான் ஓப்பன்லேயே. அவனுக்கு வந்துட்டு அப்படியே நல்லா அழுத்தி பிடிச்சி சாவடிச்சிட்டேன். அதே மாதிரி பீக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே மிஷினாண்ட மறைச்சிட்டு இருந்தேன். நான் அப்படியே மறைஞ்சிருந்து அப்படியே போட்டு மண்டையில் அடியை போட்டு விட்டேன். அப்புறமேட்டு மெடிக்கெட்லாம் போட்டு வரையில் எதிர்த்தாப்பில் பார்த்தா வரான் ஒருத்தன். ஐயோ நான் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் கவர் எடுத்துக்கிட்டு நான் உள்ளே வர வச்சு அடிக்கணும் அவனுங்களை வந்துட்டு, ஓகேங்களா அப்படின்னு வந்துட்டு உள்ளே வருவான். இவனை வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி அடிக்கணும். ஏன்னா இப்போ போனால் ஏறி போய் அடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி குதிச்சு அப்படியே ஏறி போய் அப்படியே டப்புன்னு அடிச்சு இவனை வந்துட்டுங்க காலி பண்ணிருப்பேன் கைஸ். ஓகே, நிறைய பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. முடிஞ்சளவு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே வந்துட்டு ஓப்பனில் வந்தேன். இவனுக்கு வந்துட்டு அப்படியே இட்லிஸ்ட் போட்டிருந்தேன். அப்படியே அவனை வந்துட்டு அடிச்சு காலி பண்ணிட்டு முடிச்சுட்டு ஜோனுக்கு போயிருப்பேன். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நைஸாக நமக்கு தெரியாமலே வந்துட்டு நம்ம அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒருத்தன் பிளான் போட்டு வந்திருப்பான். அவன் பிளானை நான் ஃபஸ்ட்டு போயிட்டு இங்கே குதிச்சு போய் இப்படி அடிச்சு இவன் கதையை இங்கேயோட முடிச்சிருப்பேன். நீ என்னை அஷ்டலடா இருறா நான் மறுபடியும் வருவடான்னு சொல்லிட்டு மறுபடியும் இறங்கி நம்மளை பார்த்து வந்தான். நான் அப்படியே மறைஞ்சிருந்த ஒரே தாக்கு தான். என்னத்தா அப்படியே மண்டையிலேயே வாங்கிட்டு போ அழுத்தி பிடி தான் அந்த மாதிரி சொல்லி அடிச்சு காலி பண்ணிருப்போம். நம்ம கடைசியாக ஒருத்தன் மட்டும்தான். இவன் அடிக்க நான் எவ்வளோ பாடுபட்டேன்னு தெரியுமா உங்களுக்கு. நான் வெக்டார் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு லாங்கில் போய் ஆட ஆரம்பிச்சிட்டான். அது இன்னொன்று தூக்கி எறிகிறான். என்ன சொல்கிறது அப்படின்னு என்ன சொல்கிறதுனே தெரில கைஸ். அப்புறமேட்டு கஷ்டப்பட்டு ஏதோ அங்கிட்டு இங்கிட்டு போய் எப்படியோ வந்துட்டு இவனுக்கு எதாவது டேமேஜ் கொடுத்துருப்பேன் லைட்டாக. அதுக்கப்புறம் வந்துட்டு ஐரிஸை போட்டு தாக்கணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனை போட்டு இவனை அழுத்துன்னு அழுத்தி இவனை கொல்லணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு வெறியில் இங்கே அடிச்சிட்டு இருந்தேன். பார்த்தா அதே மாதிரி ஓப்பனில் வருவான், ஹெட்டில் அடிப்பட்டு செத்து போயிருப்பான். நான் அந்த மேட்ச் மூவி எடுத்திருப்பேன். ஓகே ஈஸி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோங்க.